நாளைக்கு ஒரு நாளைக்கு அவங்க ஒரு நாள் மொத்தமாக எடுக்கிறாரா? ஏன்னா அதிகமாக தூக்க முடியாது பாஸ். நான் பிரச்சனை செல்வானா அதுதான் ஏன் போன பார்க்கலாம் பொண்ணா தக்காளி வந்தா தக்காளி இது போறியா இங்கே வந்து போயிருக்கீங்க. நாங்கள் வச்சு ஏடா ஏடா என்ன தக்காளி அப்படின்னா மீனே குடல் இருக்கு. அவ்வளோ ஃபால்ட்டு குடல் டிஃப்ரெண்ட் ஆகிடுது. என்ன கிடையாது ஏன்னா இல்லை ஆல்ரெடி ஏன்னா குடல் அவ்வளோ ஃபால்ட்டு டிஃப்ரெண்டாக இருக்கியா மாலை போட்டுக்கிறேன். அங்கே பார்க்கும்போது வேறு மாதிரி இந்த காசு வாங்கி வாயில் அண்ணன் ஏதோ பண்ணுறாங்க 2 ரூபா தந்துருக்குண்ணா. கோயிலுக்கு போகும்போது 2000 எடுத்துடா அண்ணனுக்கு நீங்க பணம் போட்டு வேண்டியா? யார் போட்டு வேண்டியா? நீங்க போட்டு போக போகிறீங்க? நல்ல கூட இல்லையடா, நல்ல கூட இல்லையே. அதுதான் சொல்றேன் நான். போட்டு எடுக்காத பார்வை இடுப்புலாம் ஓடிது வரல, நான் வரலன்ட்டேன். ஐயோ அவன் தம்பி தான் இப்போ தலைவர். அருள் தம்பி தான் இங்கே தலைவர் சுரேஷ். கேட்டு பாருங்க. குப்பை எடுக்கலாம்னு ஃபோன் பண்ணான்னு பார்த்தேன். காலையில் தூக்கிட்டு பார்க்கலையா எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி விட்டுறேன். ஏன்னா அந்த குப்பைக்காரனே ஒன்று மாதிரி நேற்று குப்பை இது எடுக்கல. அது வந்து இப்போ எவ்வளோ கஷ்டம், யாருக்கே கம்ப்ளைண்ட் பண்ணல. என்ன பட் என்ன பண்ண போகிறாங்க? அது என்ன விஷயம் என்னன்னா, கடையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போகிறதுனால கடையெல்லாம் குப்பையெல்லாம் வாரி எதிரில் வச்சு போயிட்டானுங்க. இதுவே இங்கே கீழே எடுத்துட்டு இந்த இடத்துல நிற்கவே முடியாது. நாங்கள்லாம் நேற்று எல்லாத்தையும் சுத்தமாக போய் பெருக்கி மாறி இல்லைன்னா இந்த மாதிரி இப்படியா இருக்கும். அந்த ரத்தம் வடிஞ்சிட்டு ஃபுல்லாக லாக் ஆகி இந்த பக்கம் வந்துருங்க. வாங்கி வச்சேன் செருப்புலாம் போடுறாங்க. ஏன் செருப்பு பண்ணுங்க ஏண்டா காலில் கல்ல ஏதாவது ஏறிக்கிட்டு போகுது. எதுக்கு ஒன்று அனுப்பிடு. ஐயா மீன் வந்து ஐஸ் மீன் தான். மீன் எல்லாம் ஒன்றும் ஆகாது. இன்னும் 2 மணி நேரம் வச்சுல மீன் ஒன்றும் ஆகாது. ஏன்னா இது வந்து பிரியம். இது சொல்ல மீன் வந்து பெரிய மீனாச்சா சொல்ல பிரியம். வேற ஒன்றும் கிடையாது. அப்படியே நீங்கள் குழம்புல தண்ணி மாதிரி கரையாது, மாவு மாதிரி கரையாது. உடம்பு போயிட்டு அவ்வளோதான் வறுக்கிறதுக்கு. ஆமாம் அதுவும் நல்லா இருக்கும். ஏய் அது மாதிரி போட பிரிண்டா அது பிரிஞ்சு நல்லா குழுடா போடுறேன். இல்லைன்னா அப்படியே ஸ்லைஸாக போட்டு மட்டும் பேர் மீன் பிரியாமல் இருந்தால் ஸ்லைஸாக போட்டுருவோம். அப்படியே உறக்க மாதிரி பட்டப்படியா படப்படியா நிற்காது. அப்புறம் எங்க 2 பேர் நின்று அடுத்த வாரம் தாங்க இருப்பேன். அடுத்த வாரம் தாங்க எல்லாரும். நான் போகும்போது 3ஆவது வாரம் என்ன பண்ணுவேன், நம்ம கூப்பிட்டுருக்கோம் காலையே சமாளிக்கணும். போட்டு போகணும். நான் என்ன பண்ணுறேன்? ஓகே வாங்க. ஆல்ரெடி ஒரு பனியன் போட்டுட்டீங்களா? அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. அப்படியே ஃபாலோ பண்ணி தோச்சு அதே போட்டு வந்துருங்க. ஒரு பனியன் போட சோப்பு போடுங்க. நாமளே 12 நாளாக இருக்குது.